அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய கிரக இணைவு. இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் அதிசயமாக ஒன்றிணைகின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, முதலாவதாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் நவகிரகங்கள்ல முதன்மையானவர் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதே போல் சூரியன் ஆத்மகாரகன், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, கௌரவம், அதிகாரம் ஆகியவற்றின் காரணமாக திகழக்கூடியவர். சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன், பாஸ்கரன், ரவி, தினகரன். குறிப்பாக சூரிய பகவான் காசிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர் என்று புராணங்கள் கூறப்படுகின்றன. சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு கௌரவம், அந்தஸ்து, பதவி, பொறுப்புகள் அனைத்தும் தானாக தேடி வருங்க. அதே போல் கேதுவை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஒரு நிழல் கிரகம். சூரியன் சந்திரனை போல ஒளி தரும் கிரகம் கிடையாது. புராண கதையின்படி பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் அருந்திய சமயத்தில் ஒரு அசுரன் தேவர்களின் வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை பெற்றார். அந்த அசுரனை மோகினி வடிவில் இருந்த திருமால் தனது சக்கரத்தால் இரண்டாக பிரித்தார். தலைப்பகுதி ராகு என்றும் உடலில் மற்ற பகுதி கேது என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஜோதிடத்தில் ராகு கேதுவும் எப்போதும் எதிரெதிர் புள்ளிகளில் இருப்பதாக கருதப்படுகின்றன. பொதுவாக கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஆன்மீகம், துறவு, மோட்சம், பற்றின்மை ஆகியவற்றின் காரணமாக கருதப்படுகிறார். கேது ஒருவருடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத அனுபவங்கள், பழைய கர்மா விளைவுகள் போன்றவற்றுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. கேது வலிமையாக இருக்கும் போது ஒருவருக்கு ஆன்மீக சிந்தனை, உள்ளுணர்வு, ஆராய்ச்சி மனப்பான்மை, ரகசிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. கேதுவினுடைய முக்கியமான தன்மை பற்றை நீக்குதல், அதாவது வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விலகிச் செல்லும் கிரகமாக கருதப்படுகிறது. கேது மோட்சக்காரகன் என எஞ்சோதிடத்தில் அழைக்கப்படுகிறது. கேதுவுக்கு பொதுவாக செவ்வாய் போன்ற பலன்கள் இருப்பதாக சில ஜோதிட மரபுகள் குறிப்பிடுகின்றன. கேதுவினுடைய தாக்கம் உள்ளவர்கள் தனிமை, ஆராய்ச்சி, மர்மமான விஷயங்கள், ஆன்மீகம், தியானம் போன்றவற்றை ஆர்வம் காட்டுவார்கள். அதே போல புதனை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வளமாக அமர்ந்திருந்தால் அவர்கள் கல்வி மேன்மைப்படக்கூடியவர்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வகையில் பல முன்னேற்றங்களை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வளவு மேன்மை கொண்ட புதன். அப்படிப்பட்ட இந்த 3 கிரகங்களும் தற்போது ஒரே ராசி 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசயமாக இணையக்கூடிய அந்த நிகழ்வு தற்போது நிகழ இருக்கு. இதன் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை, நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்க இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான நீங்கள் எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முடிவுகளை மேற்கொள்ளும் போது சூரியனுடைய ஆற்றலும் கேதுவினுடைய பலனும் புதனுடைய புத்தியும் இணைந்து உங்களை வெற்றியின் பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது பொறுமையாக இருப்பது அவசியங்க. அதே போல் இத்தருணங்களால் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அரசாங்க
உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் இனி துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது வரனை பற்றி தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. அதே போல் சில வருடங்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கடகராசினியர்களுக்கும் கூட இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் வீரென்று எழுந்து என்ன யாராலும் வீழ்த்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி அமைய இருக்குதுங்க. ஆனாலும் சற்று பொறுமை நிதானம் அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு முடிவையும் யாரிடமும் சொல்ல வேண்டாங்க. அதே போல் உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவற்றை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் வரை யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே போல இத்தருணங்கள்ல கடகராசினியர்களான உங்களுக்கு பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தினால் தடங்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பென்ஷன் என்பது இப்போது கிடைக்க இருக்கு. இதனால் குடும்பத்திற்கு பொருளாதார உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகள் வெளிநாடு அல்லது படித்து முடித்துவிட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இப்போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடி வேலை கிடைக்க இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைக்க இருக்கு. இந்த வருமானத்தின் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குங்க. இத்தருணங்கள்ல எடுத்தோம் கௌதம் விளையாடலியாக இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்களை மேற்கொள்வது அவசியம். இத்தருணங்கள்ல கடகராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் வந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.